ஒரு அழகான பாடம். ஒரு அழகான பசுமையான காட்டில் 4 நண்பர்கள் இருந்தார்கள். பீகாக் ரொம்ப பீகாக் அழகான ரொம்ப வண்ண அழகான இறகுகள் வண்ண கொண்டவன். இறகுகள் கொண்டது. க்ரோ புத்திசாலி, சுறுசுறுப்பானது. பேரட் ஹலோ நண்பர்களே, பேசிக்கொண்டே இந்த இருக்கும். காலத்தை காட்டேன். அவுல் என் மீது இருந்தலாம். அமைதியான அறிவாளியா இருந்தது. ஒரு நாள் பீகாக் தன் அழகை பற்றி என்ன பெருமை போல பேச அழகா ஆரம்பித்தது. யாரும் இருக்க மாட்டாங்க. என்னைப் போல அழகா யாரும் இருக்க மாட்டாங்கன்னு சொன்னது. க்ரோ சிரித்தது. ஏன் பேரட் சிரிக்கிறாங்க? அதே வழக்கல் வார்த்தையை பார்த்து சிரிப்பு மீண்டும் வந்து. மீண்டும் அட, காகம் சொல்லுது. சிரிக்குது பாரு. ஆமா, அழகு. வேடிக்கையா இருக்கு. அழகு 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 அழகு. அந்த அழகு, நேரத்தில் அவுல் மெதுவாக சொல்லுது. அழகு மட்டும் போதாது, ஒவ்வொருத்தருக்கும் தனித்திறமை இருக்கிறது. அந்த சமயம் காடு அருகே ஒரு சிறிய குழந்தை வழி தவறி அழுது கொண்டிருந்தது. க்ரோ உடனே மேலிருந்து பார்த்து குழந்தை எங்கே இருக்கிறது என்று கண்டுபிடித்தது. பேரட் மனிதர்களைப் போல கத்தி மற்றவர்களை அழைத்தது. பீகாக் தன் பெரிய இறகுகளை விரித்து மழையிலிருந்து குழந்தையை காத்தது. இந்த ஒளி உங்களை அவுல் சரியான பாதைக்கு சரியான அழைத்துச் வழியை செல்லும். காட்டியது. அது மிகவும் அழகாக இருக்கிறது. கடைசியில் குழந்தை பாதுகாப்பாக வீட்டுக்கு சென்றது. நான் அப்போ அழகானவன் தான். பீகாக் ஆனா சொல்லுது, நாம எல்லாரும் சேர்ந்து நான் இருந்ததால தான் இந்த நல்ல அழகானவன் வேலை தான். முடிஞ்சது. ஆனா நாம ஆமா, எல்லாரும் எல்லாரும் சேர்ந்து மகிழ்ச்சியா இருந்ததால இருக்கோம். தான் இந்த நல்ல வேலை முடிஞ்சது. அனைவரும் சேர்ந்து மகிழ்ச்சியாக சிரித்தார்கள். ஒவ்வொருவருக்கும் தனித்திறமை இருக்கிறது. சேர்ந்து இருந்தால்தான் வாழ்க்கை அழகாக இருக்கும். ஆல்வேஸ் ஹேப்பி.